ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்தமாரி சோஷியல் மீடியாலாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எவ்வளோ அளவாக யூஸ் பண்ணால் நல்லது, எவ்வளோ லிமிட்டு மீறி போனால் கெட்டது அப்படிங்கிறதையும் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகஸ்ட். எஜுகஸ்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஆன்லைன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வச்சு எப்படிலாம் நீங்கள் கற்றுக்கலாம், அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனும் இதில் சொல்லித் தருவாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இதில் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அண்ட் அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா என்னோடய மொபைல் நம்பரும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். எனி டைம் ஃப்ரீ தான், நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் எனக்கு. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அண்டு இது இல்லாத நீங்கள் ரொம்ப நேரம் ரீல்ஸு அந்தமாரி ஒரு 1/2 hour 1 hour பக்கமாக நீங்கள் ரீல்ஸ், வீடியோ அந்தமாரி பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் பிரெயினில் பார்த்திங்கன்னா டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த டோப்பமைன் ஹார்மோன் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே அது உருவாகிறது தான். அது எந்தளவுக்கு உருவாகுனா பிரச்சனை இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு டோப்பமைன் ஹார்மோன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் 1/2 hour 1 hourங்கிறது ஒரு லீனியராக அப்படியே நார்மலாக போகணும். அது நம்ம ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு 5 to 10 செகண்ட் ஒரு ரீல்ஸ் பார்ப்போம். அந்த ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் ரீல்ஸை சுரக்கும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா அது சுரந்து முடித்தோடனே அடுத்த ரீல்ஸ் முடிஞ்சிடும், அந்த ஹார்மோனும் அது ஸ்டாப் ஆகிரும். அடுத்து நெக்ஸ்ட் ரீல்ஸ் போகும்போது புதுசாக ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி இப்போ சுரந்து திரும்ப க்ளோஸ் ஆகி திரும்ப அந்த ஹார்மோன் உற்பத்தியாகி க்ளோஸ் ஆகிறதுனால ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மூவிஸ் 2 hours 3 hours பார்க்கும்போது மூவிஸ் நீங்கள் கண்டினியூவாக ஒரு கதையை பார்க்கும்போது அப்போது அந்த ஹார்மோன் லெவல் நார்மலாகவே உருவாகிட்டே இருக்கும். இப்போ அந்த மூவி பார்க்கும்போது அந்த கட் பண்ணி நம்ம மூவியை வந்து கண்டினியூவாக பார்க்குறதுனால அதை நம்ம கட் பண்ணிலாம் பார்க்க முடியாதுங்கனால அந்த ஹார்மோன் நார்மல் லெவலில் சுரந்து கடைசியாக அந்த எண்டில் பார்த்துட்டிங்கன்னா மூவி முடியும் போது ஒரு ஃபினிஷிங், ஒரு மூவி இப்படி தாங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனோட அந்த டோப்பமைன் கிளியர் ஆகும், அதாவது முடியும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு பேசிக் பார்த்திங்கன்னா இதுதான், இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். லோ லெவல் ஹார்மோன், ஹை லெவல் டோப்பமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறதுங்கிறது தப்பு இல்லை, அது எந்தளவுக்கு பார்க்கணுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 minutes 30 minutes பார்க்குறீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா 1 hour 2 hour பக்கமாலாம் பார்த்துட்ருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே உங்கள் பிரெயினில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும்னு சொல்லலாம். அது உங்களுக்கே தெரியும், நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், நிறைய விஷயத்துக்கு நீங்கள் கோவப்படுவீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஸ்லீப்பிங் வராது, நிறைய சரியாக தூங்க முடியாது, படுத்தாலும் தூக்கம் வராது, நீங்கள் நினச்சாலுமே தூக்கம் வராது. அந்த ப்ராப்ளம்ஸ்னால் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியாதுன்னு இல்லை, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை சால்வ் பண்ண முடியாது உங்களால். அது எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு க்ரியேட்டிவிட்டி திங்கிங் வராது, இன்னோவேஷனாக ஏதாவது நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டோப்பமைனுங்கிற ஹார்மோன் உற்பத்தியாகி டிக்ரீஸ் ஆகிறதுனால அந்த ஹார்மோன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் இப்போ பிரெயினில். அந்த டேமேஜ்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பாருங்கள், எதாக இருந்தாலும் அளவோடு பாருங்கள். அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அந்த பழமொழி உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.